சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடியில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்க்ரீன் இருக்கிறது டேரெக்டாக டெவலப்பர் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இந்த ஃபீல்டில் நின்று பார்க்கனால சொல்கிறேங்க. சென்ட்ரல் நம்ம ஆவடி திருவள்ளூர் ட்ராக்குக்கும் நம்ம பூந்தமல்லி மெட்ரோ, பூந்தமல்லியிலேருந்து மெட்ரோ ட்ராக் போட்டுட்ருக்காங்க இல்லையா, மெட்ரோ ஒர்க் ஃபேஸ் 2 ஒர்க் மெட்ரோவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு. அந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய பருத்திப்பட்டு, நம்ம அயல்சேரி, நம்ம சொரஞ்சேரி, நம்ம காமராஜா நகர், குமரன் நகர், திருவள்ளுவர் நகர், ஸ்ரீனிவாசா நகர், அணைக்கட்டுச்சேரி, தந்துரை, பட்டாபிராம், பாரிவாக்கம், ஸ்ரீனிவாசா நகர், விஜிபி நகர், இந்த கேடரை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஃபியூச்சர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேடரில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த கேடரில் டெவலப்மெண்ட் ரீசனாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரீசன் இருக்குங்க. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டைட்டில் பார்க் கிடையாது. அப்கமிங் டைட்டில் பார்க் இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. டைட்டில் பார்க்கும் இந்த கேடரில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால, அதாவது பட்டாபிராமில் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஃபியூச்சர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் ஓஎம்ஆரா இது மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைட்டில் பார்க்குக்கும் இங்கிருந்து ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. கொஞ்சம் லாங் தான், டிஸ்டன்ஸ் வைஸ்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயமும் நம்ம கருத்தில் கொள்ளணும். ஃப்ரண்ட்ல டைட்டில் பார்க் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 rupees வரைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேண்ட் காஸ்ட் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம திருமங்கலம் மெட்ரோ இருக்கு இல்லையா, அங்கிருந்து உங்களுக்கு அம்பத்தூர் ஓட்டி நம்ம ஆவடி வழியா பட்டாபிராம் வரைக்கும் இந்த டைட்டில் பார்க்கும் கனெக்டிவிட்டி கொடுக்குற விதமா மெட்ரோவையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அதுக்குள்ள ப்ரொபோசல்ஸும் இருக்கு. 6500 crores வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பட்ஜெட் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கிறதுனால நீங்க இந்த கேடரை கண்டிப்பா ப்ரெஃபர் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வரும்போது ரொம்ப நீட் அண்ட் கிளியராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 30 feet 24 feet ரோட் ரொம்ப நீட்டாக போட்டிருக்கிறாங்க. வித் சோலார் பவர் ஸ்ட்ரீட் லைட்டோட கொடுத்துருக்காங்க. இபி போஸ்ட்டும் இருக்குது. சுற்றி காமடால் போட்டிருக்கிறாங்க. ஒரு பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட உங்களோட ரிவ்யூ எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட் காய்டால ஆவடி அயல்சேரியில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் அம்பேத்கர் சிலையை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமராஜா நகர் மெயின் ரோடுங்க. அதில் வந்தீங்கன்னா குமரன் நகர், காமராஜா நகருக்கு அடுத்து விஜிபி நகர் இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா அயல்சேரி. அந்த அயல்சேரி மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 150 meters தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான ஹைலைட். பஸ் ரூட் தான் அது. S15 பஸ் ரூட் நம்ம ஆவடி டு பூந்தமல்லி வரை செல்லக்கூடிய ஸ்மால் பஸ் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா, நம்ம குமரன் சினிமாஸ்ல இருந்து 2.1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த லே அவுட். கரெக்டாக ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3.7 இருந்து 3.8 kilometers தூரத்தில் இந்த லே அவுட் அமைஞ்சிருக்குங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து டெவலப் ஆகிட்டு வரும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்கள் வரும்போது ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குங்க. அதுக்கு அடுத்து இந்த ஏரியா இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபியூச்சர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லேஅவுட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கனெக்டிவிட்டி இருக்குங்க. நீங்கள் ஆவடி ரயில்வே ஸ்டேஷனையும் சென்றடையலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி அயல்சேரி ரோட் காரிடரில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த ஜங்ஷன் அயல்சேரி ஜங்ஷன் போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆவடி பூந்தமல்லி ரோட்டில் இருக்கக்கூடிய பருத்திப்பட்டு ஜங்ஷனையும் சென்றடைய முடியும். அந்த காரிடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூலும் இருக்குது. ரைட் எடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அவுட் ரிங் ரோடையும் சென்றடையலாம். அதே நேரத்தில் டைட்டில் பார்க்கையும் நீங்கள் இங்கேருந்து சென்றடையலாம். டைட்டில் பார்க்குக்கும் 2 கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயும் போகலாம், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த அவுட்ரிங் ரோட்ஸ் வழி சொல்லியிருந்தோம் இல்லையா, சொரஞ்சேரி வழி, அந்த வழியாகவும் நீங்கள் சென்றடையலாம். இப்போ வந்து நம்ம இந்த லேஅவுட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த லேஅவுட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ கார்டன் பை மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 117 plots இருக்குங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 டெவலப் பண்ணியிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 600 square feet இருந்து மேக்ஸிமம் 1800 square feet வரைக்கும் இப்போ ஆல் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய 117 plotல வந்து பார்த்தீங்கன்னா 40 plot வந்து இப்போ சோல்ட் அவுட் ஆயிருக்கு. பேலன்ஸ் பிளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அவைலபிள் இருக்கக்கூடிய பிளாட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட்டும் அவைலபிள் இருக்குது. 1-2 plot கார்னர் இருக்குன்னு சொன்னாங்க. ஆல் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. CMDA அண்ட் ரெரா அப்ரூவ்ட் லேஅவுட். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3600 rupees கோட் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக டெவலப்பரோட கான்டாக்ட் நம்பர் தான். வேணுன்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். வீடு தானேங்க, வீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 50 lakhsல நீங்கள் வந்து லேண்ட் வாங்கி கட்டிக்க முடியும். 600 square feet லேண்ட் ஏரியா வாங்கிட்டு ஒரு 900 square feet பில்டப் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 46 50 lakhsக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபீல்டில் நின்று பார்க்கறனால சொல்கிறேன். லேண்ட் ஏரியாவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ வந்து பில்டப் எனக்கு 900 வேணாம், 600 போதும், என்னோட பாப்பா சின்னவங்களா இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு ரூம் தேவைப்படலை, இன்னும் ஒரு 5-6 வருஷம் ஆகும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து லேண்டை கொஞ்சம் 600 square feet வாங்காமல் 800 square feet வாங்குங்க. லேண்டு தான் எப்பயுமே நம்மளுக்கு சேவிங்ஸும் கூட நல்ல லாபகரமாக இருக்கும். நியர்பை லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க.
ஏன்னா நீங்கள் நேரில் வரும்போது நீங்கள் வசந்தோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள்னு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு உங்களால் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால் நியர்பை லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 80% 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராக இருந்தாலும் சரி ஆவடி இந்த கடையில் லேண்ட் பார்த்துட்டு இருக்காங்க நல்ல லொக்கேஷனில் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய்.